விஜயை ஆட்டுவிக்கும் பாஜக, மொத்தமாக பாஜக ஏஜென்ட்டாக மாறிய விஜய். அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக போன்ற முக்கிய கட்சிகளுடன் கைகோர்த்து திமுகவை எதிர்க்க பிஜேபி போட்ட ரகசிய திட்டம் அம்பலமாகியது. திராவிடத்தை ஒழிக்க கள்ளத்தனமாக லண்டனில் அண்ணாமலையுடன் சீக்ரெட் மீட்டிங் போட்ட விஜய். திமுகவை தவிர வேறு எந்த கட்சியையும் விமர்சிக்க கூடாது, குறிப்பாக விஜயை யாரும் அட்டாக் செய்யக்கூடாது, விஜயும் நம் வழியில்தான் பயணிக்கிறார், விஜயை பற்றி யாரும் பேசக்கூடாது என பாஜக நிர்வாகிகளுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கிறார் அண்ணாமலை. பொதுவாக மக்கள் மத்தியில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதுதான் அரசியல் களம், அதுதான் ஜனநாயகம். முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே கள்ளத்தனம் செய்து மக்களை ஏமாற்றி வரும் விஜயின் விபச்சார அரசியல் அம்பலமாகி உள்ளது. பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு இபிஎஸ் ஆமாம் என்று சொல்லாமல் சொல்கிறார். தமிழிசையும் இபிஎஸ் பதிலை வரவேற்கிறார். அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ அதிருப்தி அடைந்ததால் இதெல்லாம் வெறும் வதந்திதான் என்று அவசரமாக பிரஸ் மீட்டில் பேசுகிறார் ஜெயக்குமார். திமுக ஆட்சியை அகற்றி திராவிட கொள்கை சித்தாந்தங்களை, திராவிட தமிழ் உணர்வை ஒழித்து கட்ட நல்லவர் போல வேடமிட்டுள்ளார் நடிகர் விஜய். பாஜகவுடன் சேர்ந்து மக்கள் நம்பிக்கையை குழி தோண்டி புதைத்து அரசியல்வாதியை மிஞ்சும் அளவுக்கு ஆபத்தான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் நடிகர் விஜய். விஜயை திட்டக்கூடாது, விமர்சிக்க கூடாது என்று சுதாகர் ரெட்டி மூலம் கட்சி தொண்டர் மற்றும் நிர்வாகிகளுக்கு வெளிப்படையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பாஜக. நடிகர் விஜயும் விஜயின் உறவினரும் வெளிநாடு படப்பிடிப்புகளின் போது பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்த விவரங்கள் முழு ஆதாரத்துடன் உங்கள் மை இந்தியா சேனலில் விரைவில். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.